ஒவ்வொரு காரியத்தை குறித்து சத்தியம் என்ன சொல்லுகிறதுங்கிறதுல சத்தியத்தோடு ஒரு கவனன்ட் ரிலேஷன்ஷிப் இருக்கணும். வசனம் கேட்குறோம், கேட்ட உடனே கன்வின்ஸ் ஆகிறோம், அது குறித்து கன்விக்ஷன் ஆகுது, அப்போ கன்வெர்ட் ஆகிறோம். அப்படி முழு உறுதி இருந்துச்சுன்னா பிசாசு விதைத்த எந்த எண்ணங்களும் இல்லாமல் ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு மாவோம், இருளிலிருந்து வெளிச்சத்துக்குள்ள வருவோம், தரித்திரத்திலிருந்து செழிப்புக்குள்ள வருவோம், மன அழுத்தத்திலிருந்து சந்தோஷத்துக்குள்ள வருவோம். வெற்றி பெறணும், ஜெயமா வாழ வேண்டும் என்றால் நான் என்ன நினைக்கிறேன்னு என்ன நினைக்காமல் என்னுடைய எண்ணங்களை கீழே போட்டுட்டு ஆண்டவர் நீர் ஒருவரே சத்திய பெற நினைச்சோம்னா இது விடுதலையாகும். 2 கொரிந்தியர் 10 திருப்போம். 2 கொரிந்தியர் 10 3ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 10 3 நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாய் இருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கேற்றவர்களாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குவதற்கு தேவ பலமுள்ளவர்களாய் இருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியே சிறைப்படுத்துவர்களாக இருக்கிறோம். உங்கள் கீழ்ப்படுதல் நிறைவேறும் பொழுது எல்லா கீழ்ப்படியாமைக்கும் தக்க நீதியுள்ள தண்டனையை செலுத்த ஆயத்தமாயும் இருக்கிறோம். ஒரு சில வாரங்களாக ஜெயம் கொள்ளுகிற வாழ்க்கைன்னு பேசி வருகிறோம். இங்கே ஒரு யுத்தத்தை குறித்து தான் பேசுகிறார். பெரிய யுத்தம் கல்வாரி சிலுவையில் முடிந்து விட்டது. அவர் ஏற்படுத்தி வைத்த வெற்றியை நாம் அனுபவிக்க வேண்டுமென்றால் நமக்கு ஒரு யுத்தத்தில் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டே இருக்கணும். மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் நமக்கு யுத்தம் அல்ல, ஆனால் நமக்கு ஒரு போராட்டம் உண்டு, யுத்தம் உண்டுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ வேணுங்கிறத நமக்கு ஒரு தேவனுடைய சுத்தம். ஏதோ சில பகுதியில் வெற்றியாக இருக்கிறோம், ஏதோ வாழ்க்கை ஓடுது, கர்த்தருடைய கிருபை அப்படின்னு வாழாமல் நாம் எல்லாவற்றிலும் வெற்றிகரமாக இருக்க வேண்டும் கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தர் எந்த பகுதியிலையும் தோல்வி அடைஞ்சது கிடையாது. கர்த்தர் இதில் தோல்வி அடைஞ்சிட்டார் அப்படின்னு நீங்கள் ஒரு பகுதியும் பார்க்க முடியாது. கர்த்தரை குறித்த காரியம் என்றால் அவர் வெற்றி பெறுகிறவர், வெற்றி சிறக்கிறவர். அவருடைய பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம் என்றால் அவருடைய தன்மையின் சொரூபமாக நாம் இருக்கணும். தன்மையின் சொரூபம்னா அப்படியே அவரை வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்கணும். கிறிஸ்து தேவனுடைய தன்மையின் சொரூபமாக இருந்தார். தேவன் யார் என்பதை கிறிஸ்து மூலமாக பார்த்தோம். அநேக நேரத்தில் உலக மக்கள் சொல்லுவாங்க இல்லையா, நீங்கள் கிறிஸ்துவங்களை பார்க்காதீங்க, கிறிஸ்துவை பாருங்கன்னு சொல்லுவாங்க. நம்ம கிறிஸ்துவங்களை பார்க்கக்கூடாது, ரட்சிக்கப்பட்டவங்கன்னா கிறிஸ்துவனை பார்க்கக்கூடாது, கிறிஸ்துவை தான் பார்க்கணும். ஆனால் ரட்சிக்கப்படாதவன் யாரை பார்ப்பான்? கிறிஸ்துவை பார்க்க மாட்டான், கிறிஸ்துவனை தான் பார்ப்பான். ஏன்னா அவனுக்கு கிறிஸ்து தெரியாது. அதனால தான் வேதம் சொல்லுகிறது மற்றவர்களால் வாசிக்கப்படக்கூடிய நிருபங்களாக நாம் இருக்கிறோம் இருக்கு. கர்த்தர் வெற்றி சிறக்கிறவர், அவரை நம்புகிறவர்களும் வெற்றி பெறுகிறவர்கள் எப்படி பார்க்க வேண்டும் என்றால் நாம் தான் இந்த உலகத்தில் உப்பாக ஒளியாக கர்த்தரை வெளிப்படுத்தக்கூடிய கிறிஸ்துவின் நற்கந்தங்களாக இருக்கிறோம். அப்படின்றால் நாம் வெற்றி பெற்று தான் ஆக வேண்டும். அப்படி வெற்றி பெற வேண்டும் என்றால் இது முக்கியமான ஒரு காரியம். 3ஆம் வசனம் சொல்றார், நாம் மாம்சத்தில் நடக்கிறவர்களாக இருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்யலாம். மாம்சத்தில் தான் நடக்கிறோம், ஆனால் மாம்சத்தில் யுத்தம் அல்ல. அப்புறம் சொல்றார், நம்முடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கேற்றவர்களாக இராமல் அரண்களை நிர்மூலமாக்குறதற்கு தேவ பலமுள்ளவர்களாக இருக்கிறது என்று அதான் பார்த்து வருகிறோம். இவ்வாறு இந்த பலத்த அரண்களை நிர்மூலமாக்குவது என்று பேசி வருகிறோம். பிசாசு அரண்கள் மூலமாக தான் செயல்படுகிறான். அரண் சொல்லும் பொழுது அது கெட்டது கிடையாது. இந்த இடத்துல இந்த வேத பகுதியில் அரண் கெட்டது. என்னால் கர்த்தர் பலத்த அரணாக இருக்கிறான் இருக்கு. அப்போ அரண் என்றால் கெட்டது கிடையாது. ஒரு அரண் என்றால் ஒரு பாதுகாப்பான இடம். சில வேத பகுதி பழைய ஏற்பாட்டில் காமிச்சேன். சவுலுக்கு பயந்து தாவீது பலத்த அரணில் தங்கியிருந்தான் இருக்கு. பலத்த அரண் என்பது தன்னை தேடி அழிக்கக்கூடிய எதிரிகளிடத்திலிருந்து பத்திரமாக பதுங்கக்கூடிய இடம்தான் பலத்த அரண். கர்த்தர் பிசாசை சிலுவையின் மூலமாக டோட்டலாக மேற்கொண்டிருக்கிறார். ஆனால் பிசாசு நம்முடைய வாழ்க்கையில் அந்த வெற்றியை நாம் தொடர்ந்து அனுபவிக்க முடியாத அளவுக்கு நம்முடைய மனதுக்குள்ள பலத்த அரணை கட்டுறான். தவறான எண்ணங்களை கட்டுகிறான். அந்த எண்ணங்களுக்குள்ள அவன் பதுக்கி இருந்து அவனை தேடி அழிக்க நினைக்கக்கூடிய தேவனிடத்திலும் தப்பிச்சுக்கிறான். ஒரு மனிதன் மேலே பிசாசு பிடிச்சிருக்குன்னா இயேசு நாமத்தில் அசுத்தாவியே போன்னா போயிடும். ஆனால் மனதில் பிசாசு வைத்திருக்கிற எண்ணங்களே போன்னு சொன்னோம்னா போகாது. ஏன்னா அது பல நாள் பொய்யினால் கட்டப்பட்ட ஒரு கோட்டை.
அந்த பலத்தரங்கிறதான் கிரேக்கம் உள்ள அதுக்கு ஒரு வார்த்தை கஷுங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க. கசுல்னா ஒரு கோட்டை, ஒரு ஃபோர்ட்ரஸ். ஒரு கோட்டை என்பது ஒரே நாளில் உருவாகுவது கிடையாது. ஒரு செங்கலின் மேலே ஒரு செங்கலாக பல நாள் கட்டப்படுகிறது. பிசாசும் விசுவாசிகளுடைய எண்ணத்தில் சிந்தையில் பல பொய்களை கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுறான். ரட்சிக்கப்பட்டு வரும் பொழுது தேவனை குறித்து ஒன்றும் தெரியாது, கிறிஸ்துவை குறித்து ஒன்றும் தெரியாது, ராஜ்யத்தை குறித்து ஒன்றும் தெரியாது. ஆனால் போய் தவறான இடத்துல போய் உட்காந்துட்டோம்னா ஆவி ரட்சிக்கப்பட்டிருக்கும், ஆனால் தேவனை குறித்து தவறான எண்ணங்கள், கிறிஸ்துவுக்குள் நாம் யார், மீட்பில் நமக்கு என்ன நடந்திருக்கிறது, கிறிஸ்துவுக்குள்ளா இருக்கிற நம்ம சுதந்திரம் என்ன, இதெல்லாம் நமக்கு தெரியாமல் சில பொய்களை உள்ள போட்டு வச்சுட்டான்னா அந்த பொய்க்குள்ள அவன் பத்திரமாக மறைந்து கொண்டு தேவன் அவனை பிடித்து வெளியே அனுப்ப முடியாத அளவுக்கு பத்திரமா ஷேஃபா இருப்பான். இப்போ பிசாசை விரட்டனா என்ன செய்யணும்? அவன் தங்கியிருக்கிற வீட்டை அழிக்கணும். அந்த வீடு தான் பலத்த அரண். அது எப்படி உருவாக்குறதுன்னா முதல்ல எண்ணங்களில் உருவாக்குறது. நமக்கு பலதரப்பட்ட எண்ணங்கள் அப்படியே வந்து கொண்டே இருக்கிறது, எண்ணங்கள் வருகிறது. எண்ணங்களை நம்ம தொடர்ந்து இன்னும் கொஞ்சம் சிந்திக்க ஆரம்பிக்கிறோம் என்றால் அந்த எண்ணம் தமிழில் மேட்டிமைன்னு இருக்குது, ஆங்கிலத்தில் ஹை திங்கிங்காக இருக்கும். ஹை திங்கிங்னா தேவனுடைய எண்ணங்களை பார்க்கலாம் பிசாசு கொண்டு ஒரு எண்ணங்களை நம்ம மேட்டுமைப்படுத்த ஆரம்பிப்போம். நாம் நினைக்கிறதான் சரி அப்படின்று சொல்ல ஆரம்பிப்போம். நம்ம ஊரில் சொல்கிறாங்க இல்லையா, அவன் பிடிச்ச காலுக்கு சரி அவன் பிடிச்ச காலுக்கு இல்லை, எல்லாமே டங்கு ரொம்ப அவன் முடிச்ச முயலுக்கு 3 கால். அதாவது முயலுக்கு 3 காலம் இருந்தால் தான் நீங்கள் பிடிக்க முடியும், 4 காலம் இருந்தால் நீங்கள் பிடிக்கவே முடியாது. ஏன்னா முயல் பறந்துடும். சில நேரத்தில் அவங்க சொன்னதான் கரெக்டுன்னு நிற்பாங்க. அப்படிப்பட்டால்னா பிசாசுடைய எண்ணங்களை அப்படியே கரெக்டாக பிடிச்சி நின்னாங்கன்னா கர்த்தருடைய எண்ணத்தைக்காரர்களும் தங்களுடைய எண்ணங்களை பெருசாக நினைப்பாங்க. பைபிள் அப்படி சொல்லுங்க, ஆனால் நான் என்ன நினைக்கிறேன்டா அப்படிம்பாங்க. அப்போ அவங்க எண்ணத்தை மேட்டிமைப்படுத்துகிறாங்க. அது மேட்டிமை எண்ணமாக மாறினதுக்கப்புறம் அடுத்த எண்ணமாக மாறுனா இமேஜினேஷனாக மாறும். அதனால தமிழில் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க, தர்க்கமாக மாறும். தர்க்கமாக மாறும்னா அந்த எண்ணத்தை கொண்டு தேவனுடைய எண்ணத்துக்கு விரோதமாக டிபேட் பண்ண ஆரம்பிப்போம், உறுதியாக நிற்க ஆரம்பிப்போம். நம்முடைய எண்ணங்கள் சிந்தைகளில் அந்த எண்ணங்கள் ஊடுருவ ஆரம்பிக்கும். அதற்கேற்றவத்தில் நம்ம சிந்திக்க ஆரம்பிப்போம். நம்முடைய உணர்வுகளும் அதற்கேற்றவத்தில் மாற ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் தான் என்னவா மாறும் என்றால் அது பலத்த அரணாக மாறும். அது எப்படி மேற்கொள்ளணும்னா சொல்கிறாரு, தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக இருந்த எல்லா எண்ணங்களையும் கிறிஸ்துவுக்குள் கீழ்ப்படியே சிறைப்படுத்துறதா இருக்கிறோம். எந்த எண்ணத்தையும் கீழே எந்த எண்ணத்தையும்னா எல்லா எண்ணத்தையும். அப்போ இது 24 மணி நேரம் வேலை, இது 24 hours ஜாப். கிறிஸ்தவத்தில் எல்லாருமே ஜெயிச்சிட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது, சிலர் தான் ஜெயிச்சிருக்காங்க. அந்த சிலர் தான் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக இருந்த எண்ணங்களை சிறைப்படுத்துகிறவர்கள். ஏன்னா நீங்கள் சிந்திச்சாலும் சரி, நீங்கள் அதாவது உங்களை பார்க்கும்போது சிந்திக்கிற மாதிரி இருந்தாலும் சரி தான், சிந்திக்காமல் இருந்தாலும் சரி தான், நம்முடைய மனதுக்குள்ளே பலதரப்பட்ட எண்ணங்கள் டிராஃபிக்கில் வந்து நிற்கிற மாதிரி இருக்கும். சில நேரத்தில் பெரிய பெரிய சிட்டிஸில் வந்து டிராஃபிக் ஜாம் ஆகும் தெரியுமா, அதே மாதிரி பலதரப்பட்ட எண்ணங்கள் உள்ளே வந்து அப்படி நிற்கும். நம்ம என்ன வரனே தெரியாத சில எண்ணங்கள்லாம் சின்ன வயசுலேருந்தே வந்ததுனால நீங்கள் எல்லாமே ரெட் லைட்டில் இருந்தால் கூட அது உள்ளே போகும். ஏன்னா அது அடாவடி பிடிச்சது, எதையும் மதிக்காது, அந்த அளவுக்கு ஃபோர்ஸ் பண்ணி உள்ளே நிற்கும். ஆனால் எந்த எண்ணம் நமக்குள்ளே வந்துச்சுன்னே தெரியாது. அப்போ ஒவ்வொரு எண்ணத்தையும் சிறைப்படுத்துறவர்களாக இருக்கிறோம் என்றால் கிறிஸ்தவத்தில் வெற்றிகரமாக வாழ முடியும். எப்படி செய்ய முடியும்? சில ஆயுதங்களை கொடுத்துருக்குறார். போன வாரம் ஒரு 2 ஆயுதத்தை பார்த்து ஆரம்பித்தோம். சத்தியம், இன்னொன்று மனந்திருமல் பார்த்தோம். இந்த சத்தியத்தை ஆரம்பிக்கும் முதல்ல ஒரு வசனத்தை ஆரம்பித்தேன், வெளிப்படுத்தின விசேஷம் போவோம். வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம். இதிலே ஒரு ஆயுதம் சொல்கிறாருங்க. 2 Corinthians 10:5 சொல்கிறாரு, எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்குள் கீழ்ப்படியே அந்த சிறைப்படுத்துகிறோம் என்றால் அது மைண்ட் ரெனிவல், அதான் முக்கியமான ஆயுதம். ஒவ்வொரு எண்ணத்தையும் சிறைப்பிடிக்கணும். சிறைப்பிடிக்கிறது மட்டும் இல்லை, இன்னொரு எண்ணத்தை உள்ளே வச்சுட்டே இருக்கணும். அது மைண்ட் ரெனிவல், மனம் புதிதாகிறதுங்கிறது இந்த யுத்தத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். வெளிப்படுத்தின விசேஷம் 12:11 மரணம் நேடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை
ஜெயித்தார்கள். பிசாசை எப்படி ஜெயித்தார்கள்னு சொல்லப்பட்டிருக்கிறது. வழக்கமாக அதில் 2 தான் சொல்லுவோம், ஆனால் 3 இருக்குது. அதில் 3 ஆயுதம் இருக்குது. ஒன்று இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம். இயேசு கிறிஸ்துவோட ரத்தம்னு சொல்லும் பொழுது மீட்புல இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் என்பதை குறித்த ஒரு அறிவு. ரத்தத்தை தெளிக்கிறேன் அப்படி சொல்கிறதுனால பிசாசு ஜெயிக்க முடியாது. ஒன்றுமே தெரியல, ரத்தம் ஜெயம் பொதுவாக சொல்லிக் கொடுப்பாங்களே, பிசாசு வந்தால் ரத்தம் ஜெயம்னு சொல்லிக் கொடு. ஒன்றும் தெரியாத பொழுது ரத்தம் ஜெயம் சொன்னீங்கன்னா கொஞ்சம் வெளிச்சம் இருக்குது. ஆனால் சர்ச்சுக்கு வந்து 30 வருஷம் கழிச்சதுக்கப்புறம் ஒன்றுமே தெரியாமல் ரத்தம் ஜெயம்னா அவன் கேட்பான், என்ன ரத்தம் ஜெயம் அப்படின்னு கேட்பான். மீட்பில் என்ன நடந்தது, ரத்தத்தினால் எவ்வாறு நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம், தேவனுடைய பிள்ளையாக மாற்றப்பட்டிருக்கிறோம், அறிவின் மூலமாக தான் ஜெயிக்க முடியும். பிசாசு எப்படி நம்ம மேற்கொள்ளுகிறான், இருளின் மூலமாக மேற்கொள்ளுகிறான். எந்த இடத்துல இருள் இருக்கிறதோ அவன் இருளுக்குள்ளே செயல்படும்படியாக கர்த்தர் வந்து அவனுக்கு ஆத்தரைஸ் பண்ணி வச்சிருக்கிறார். அறிவு இல்லாத இடத்தை இருளுன்னு சொல்லுகிறோம். அந்த இடத்துல அறிவு இருக்கிறது என்றால் அறிவு இருக்கிற இடத்துல அவன் செயல்பட முடியாது. ரத்தத்தினால் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன், ரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கேன் அப்படிங்கிற ரத்தத்தை குறித்த அறிவு இருந்துச்சுன்னா நம்ம மேற்கொள்ள முடியும். இன்னைக்கு அநேக மக்கள் ரசிக்கப்பட்டாச்சு, இன்னும் பிசாசுக்கு அடிமையாக இருக்காங்க. ஏன்னா குற்ற உணர்வு, அவங்களாம் ஜெயிக்க முடியாது, ஜெயமுள்ள வாழ்க்கையை வாழ முடியாது. அவமானத்தின் உணர்வு, கடந்த காலத்தில் அவர் செய்த தவறுகளை குறித்த எண்ணம் மனதில் வந்து தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். வரல 30 வருஷத்துக்கு முன்னாடி 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன செஞ்சோமோ கத்தர் கழுவுனா கூட நீ யாருன்னு உனக்கு தெரியுமாமா, அந்த எண்ணம் வந்து நம்ம தொடர்ந்து தாக்கிட்டே இருக்கும். அந்த எண்ணத்தை மேற்கொண்டு ஜெயம் எடுக்க வேண்டும் என்றால் நான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நீதிமானாக்கப்பட்டிருக்கிறங்கிற எண்ணம் இல்லை என்றால் அவனை மேற்கொள்ள முடியாது. ரத்தத்தினால் மேற்கொள்கிறோம் என்றால் ரத்தம் எனக்கு என்ன செய்திருக்கிறது குறித்த அறிவு என்னை டாமினேட் பண்ணணும். அறிவு டாமினேட் பண்ணுறது மட்டும் இல்லை, 2வது காரியம் சாட்சியின் வசனம் இருக்கு. ரத்தம் என்ன செய்தது குறித்து கண்டினியூஸாக பேசணும். இயேசு உலக மக்கள் அத்தனை மக்களுக்கு ரத்தம் செஞ்சினார். ஆனால் அத்தனை மக்களும் பரலோகம் போவாங்களான்னு கேட்டால் அத்தனை மக்களும் பரலோகம் போக மாட்டாங்க. ரத்தத்தை குறித்து யார் விசுவாசிக்கிறார்களோ, விசுவாசித்ததை யார் சொந்தம் பாராட்டி வாயை திறந்து அறிக்கை செய்கிறார்களோ அவர்கள் வெற்றி பெறுவார்கள். வாக்குத்தத்தை பார்க்குறோம். வாக்குத்தத்தை மனப்பாடம் பண்ணுறது மனதிலேயே சிந்திக்கிறது நல்லது. அப்புறம் வாயை திறந்து யார் அதை கன்ஃபஸ் பண்ணுறாங்களோ அவங்க தான் ஆசீர்வாதங்களை சொந்தம் பாராட்டுகிறார்கள். முக்கியங்க, ரத்தத்தை குறித்து துல்லியமாக இருக்கணும். அதனால தான் மீட்பை குறித்து நீதிமானாக்கப்படுவது, பரிசுத்தமாக்கப்படுவது, இந்த காரியங்களை போதிக்கிறோம். அதை போதிச்சுட்டு மனதில் சிந்திக்கணும். அப்புறம் வாயை திறந்து சொல்லும் பொழுது தான் வாழ்க்கையில் பெற்று பெறுகிறோம். இன்னொரு காரியம் சொல்கிறார். முதல்ல ரத்தம், 2வது காரியம் சாட்சியின் வசனம். அப்புறம் சொல்கிறார் ஜீவனையும் பாராமல் மரணம் நேடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி ஜீவனையும் பாராமல். பிசாசு நம்மை பயன்படுத்தக்கூடிய மிகப்பெரிய ஒரு காரியம்னா பயம். குறிப்பாக பிசாசு நம்மை பிடிக்கக்கூடிய காரியம் என்னன்னா மரண பயம். மரண பயத்தின் மூலமாக தான் பிசாசு நமக்கு உள்ளே வர முடியும். பயத்தை அப்படியே கொண்டு வர முடியுமான்னு கேட்டோம்னா டக்குன்னு கொண்டு வர முடியாது. பயப்படக்கூடிய எண்ணத்தை கொண்டு வருவான். குறிப்பாக மரண பயத்தை கொண்டு வருவான். மரண பயத்தின் மூலமாக தான் நம்ம பிடிக்க நினைக்கிறான். மரண பயத்தின் மூலமாக தான் நம்மை சிறைப்படுத்த நினைக்கிறான். வேதம் சொல்லுகிறது தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கல, பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்துருக்கிறார். பயப்படுகிறோம், பல காரியங்களை குறித்து பயப்படுகிறோம். சில மக்கள் தங்களை நிராகரித்து விடுவார்களோன்னு பயப்படுவாங்க. அதாவது ஃபேர் ஆஃப் ரிஜெக்ஷன்ங்கிறாங்க இல்லையா, புறக்கணிப்பின் பயம். நாம் மரித்தோன்னு வேதம் சொல்லுகிறது. மரித்தோம்னா உலகத்துக்கு மரித்தோம், தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறோம். எந்த ஒரு மனிதன் நம்மை புறக்கணித்தாலும் சரி, வேதம் சொல்லுகிறது we are accepted in the beloved இருக்கு, பிரியமானவருக்குள் நாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறோம் இருக்கு. உலக மனிதன் நம்மை நிராகரித்தாலும் சரிதான், கர்த்தரனை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் என்று அதுலேயும் மரணம் இருந்தாலும் நின்னீங்கன்னா அந்த ஃபியர் ஆஃப் ரிஜெக்ஷன், புறக்கணிப்பின் பயத்தை மேற்கொண்டலாம். இன்னொரு காரியம் மரண பயம். நாம் ஏற்கனவே மரிச்சாச்சு, அப்படிதானே? அப்போ பிசாசு மரண பயத்தை கொண்டு வந்தோன்னா செத்தவனை திரும்பி கொள்ள முடியாது. ஏற்கனவே செத்தாச்சு. பிசாசு நீ செத்தா என்ன அடுத்த செகண்ட் கர்த்தருடைய சமூகத்தில் இருப்போம், அடுத்த செகண்ட் தேவ சமூகத்தில் இருப்போம். ஃபஸ்ட்டு அப்போ என்னாகிறது, நல்லா கவனிங்க. நீங்கள் மரணத்தை குறித்து பயப்படாமல் இருந்தால் தாங்க மரணத்தை ஜெயிக்க முடியும்.
மரணத்தை குறித்து பயந்தீங்கன்னா மரணத்தை ஜெயிக்கவே முடியாது. மரணத்தை குறித்து ஒரு துளி பயம் இருக்கக்கூடாது. இப்போ யோபை குறித்து நம்ம படிச்சிருக்கிறோம். யோபு தன் மரணத்தை குறித்து பயந்ததே கிடையாது. நாம் எதில் பயப்படுகிறோமோ அதில் தான் அவன் கையை வைக்க முடியும். ஏற்கனவே ஒரு பிரசங்கத்தை சொல்லியிருக்கேன். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். அதே நேரத்தில் பயம் இல்லாமல் பிசாசுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். தேவன் விசுவாச மண்டலத்தில் செயல்படுகிறார், பிசாசு பயத்தின் மண்டலத்தில் செயல்படுகிறார். எந்த ஒரு காரியம் தான் சரி தான். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், கிறிஸ்து எனக்கு ஜீவன், மரணம் எனக்கு. உடனே செத்து போயிட்டார் அவரை கல்லெறிஞ்சு கொண்டாங்க. கொண்டா கூட அந்த மனுஷன் உயிரோட எழும்புறாருங்க. ஏன்னா அந்த மனுஷனுக்கு மரண பயம் இல்லை. எந்த காரியத்தில் பயம் இருக்கிறதோ அங்கே தான் பிசாசு வர முடியும், அங்கே தான் பிசாசு அடிமைப்படுத்த முடியும். அப்போ வாழ்க்கை குறித்து என்ன? கர்த்தர் உங்களுக்கு டெஸ்டினி வச்சிருக்கிறார். நாம் செய்து நிறைவேற்ற வேண்டிய, போய் முடிக்க வேண்டிய ஒரு பிரயாணத்தில் இருக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு பிரயாணத்தில் போகிறார் பார்த்தீங்களா? கர்த்தர் சொன்னார், நீ போய் ரோமாபுரியில் எனக்கு சாட்சியாக நிற்கணுன்னார். அதான் டெஸ்டினி. போகிற வழியில் பிசாசு கொல்ல பார்க்குறான். அப்போஸ்தலர் 27 தப்பி புழைப்போங்கிற நம்பிக்கை ஒருத்தருக்கும் கிடைக்காது. ஆனால் வேதம் சொல்லுது, என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறோமா கர்த்தர் பவுலே நீ சாவதில்லைன்றார். பவுல் பயந்துட்டாரா? நடுங்கிட்டாரா? நமக்கு ஒரு டெஸ்டினி இருக்குங்க. அந்த டெஸ்டினி நிறைவேறுகிற வரை ஏரோப்ளேனில் போனால் பயப்படாதீங்க. 2 நிமிஷத்தில் டம்மான்னு விழுந்துருமா? நீங்கள் இருக்கீங்களா பிளேனில்? அப்படின்னா சேஃபாக உங்களோட சேர்ந்து அவங்களும் போயிடுவாங்க. எங்கன்னா அடுத்த டெஸ்டினிக்கு எங்கே போயிடுவாங்களோ போயிடுவாங்கன்னா எந்த ஊருக்கு போகணுமோ அந்த ஊருக்கு போவோம். ஏன்னா கர்த்தர் உங்களை ஒரு நோக்கத்தோடு வைத்திருக்கிறார். அந்த நோக்கம் நிறைவேறுகிற வரை இந்த பூமியில் சக்ஸஸாக இருக்க முடியாது. அதுக்கு முதல் காரியம், முதல் ஆயுதம் ரத்தத்தை குறித்த அறிவு. ரத்தத்தை குறித்த அறிவு மட்டும் இல்லை, அதை ஸ்ட்ராங்காக ப்ரொக்ளைம் பண்ண தெரியணும், சத்தியத்தை பேச தெரியணும். 3வது காரியம், மரண பயத்தை உள்ளே விடவே கூடாது. அப்படி ஆயிருமோ, இப்படி ஆயிருமோ, அதாயிருமோ. கொரோனா பீரியடில் பயத்தில் செத்தவன் தான் நிறையா தெரியுமா? சோசியல் மீடியாவே இல்லைன்னா ரொம்ப பேர் பொழைச்சிருப்பாங்க. ரொம்ப பேர் பொழைச்சிருப்பான். என்ன பயம், இந்த வியாதி அந்த வியாதி, அதாகும் இதாகும். மக்கள் அதை மெடிடேட் பண்ண ஆரம்பிக்கிறான், சிந்திக்க ஆரம்பிக்கிறான், நடுங்க ஆரம்பிக்கிறான். நான் சொல்கிறது சாதாரண காரியம் கிடையாது. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இறந்துட்டாருன்னு சொல்லி 2 தெருவில் இருக்கிறவர் கேட்ட உடனே அவரை திரும்பி அன்னைக்கே ஐசியூவில் சேர்த்தாங்க. அவரே செத்துட்டாரா அப்படிங்கும்போது அதான் பயம். 3வது காரியம், கர்த்தர் நம்ம கொடுத்துருக்கிற இயேசுவ நாமத்தில் இருக்க அதிகாரம், அத்தாரிட்டி. ஆண்டவர் சொன்னா, என் நாமத்தினால பிசாசுகளை துரத்துவீர்கள், நவமான பாசைகளை பேசுவீர்கள், சாவுக்கு ஏதுவான எதை கொடுத்தாலும் உங்களை சேதப்படுத்தாது, வியாதியசங்களை கை வைப்பீர்கள், அவர்கள் சுகமாவார்கள். அது கர்த்தர் நம்ம கொடுத்துருக்க அதிகாரம். அன்னைக்கு லூக்கா 19ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் சொன்னார், சாத்தான் மின்னலை போல விழுகிறதை காண்கிறேன், இதோ சர்ப்பங்களையும் தேள்களை மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமை மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்று உங்களை சேதப்படுத்தாதுன்னு. அது கர்த்தர் கொடுத்துருக்கிற அதிகாரம். கர்த்தர் இந்த பூமியில் அவருடைய நோக்கத்தையும் சித்தத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு உக்கிரான காரணம் நம்ம வச்சிருக்கிறார். அதை அறிந்து செயல்படுகிறோம் என்றால் அதிகாரத்தை நாம் பயன்படுத்துகிறோம் அர்த்தம். பிசாசு எப்பேற்பட்ட காரியங்கள் கொண்டு வந்தாலும் சரிதான், எப்பேற்பட்ட எண்ணங்களை கொண்டு வந்தாலும் சரிதான், இயேசு நாமத்தில் தேவன் நம்ம கொடுத்துருக்க அதிகாரத்தை பயன்படுத்தணும். குறிப்பாக போன ஞாயிற்றுக்கிழமை பேசினேன், பேய் விரட்டுறதுல வால்யூம் ரைஸ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. இப்போ எனக்கெல்லாம் வால்யூம் ரைஸே ஆகாது. எனக்கு ரைஸ் பண்ணோம்னா ஆம்பிளிஃபையருக்கு தான் போகணும். நான் பேசுகிறதுக்கு இதே தான் வாய்ஸு. அதாவது கோபத்தில் கத்துவேன். ஆனால் பேய் விரட்டும் போது கத்திருக்கணும்னு கேட்டால் கத்தவே இல்லை. பேய் வால்யூமுக்கு பயப்படாது, அதிகாரத்துக்கு பயப்படும். உங்களுக்கு எவ்வளவு அறிவு இருக்குன்னு பயப்படும். பேய் பிசாசு விரட்டும் பொழுது நீங்கள் கத்த வேண்டிய அவசியம் கிடையாது, சவுண்டு கூட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. பிசாசு தெரியும் எவ்வளோ அறிவு வச்சுருக்கான், உங்களை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருவான். அந்த அறிவு இருந்துச்சுன்னா பிசாசை மேற்கொள்ள முடியும், விரட்ட முடியும். 5வது காரியம் கர்த்தருடைய வார்த்தை. அதான் போன வாரம் பார்த்தோம், சத்தியம் பார்த்தோம். சத்தியத்தை கேட்குறோம். சத்தியத்தை கேட்கும் பொழுது சத்தியம் செய்யக்கூடிய முதல் காரியம் போன வாரம் பார்த்தோம். அது சத்தியம்
வெளிச்சமாக இருக்கிறது. அது வெளிச்சமாக இருக்கிறதுனால இருளை அது எக்ஸ்போஸ் பண்ணுது. நம்முடைய வாழ்க்கையில் இருக்க இருளை அதை அம்பலப்படுத்துகிறது. அது சத்தியமாக இருக்கிறது, அதே நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தை பவராக இருக்கிறதுன்னு இருக்குது. அது பிசாசுடைய சக்திகளுக்கு விரோதமாக அப்போஸ் பண்ணுது, எக்ஸ்போஸ் பண்ணுது, அப்போஸ் பண்ணுது. அதே நேரத்தில் அதை டிஸ்போஸ் பண்ணவும் செய்கிறது. டிஸ்போஸ் பண்ணணும்னா நான் கர்த்தருடைய வார்த்தைக்கு நான் இணங்கணும். கர்த்தருடைய வார்த்தை கேட்குறோம். கர்த்தருடைய வார்த்தை கேட்கும்போது முதல்ல நமக்கு ஒரு கன்விக்ஷன் உண்டாகுது, ஒரு கன்வின்ஸ் ஆகிறோமா ஒரு காரியத்தை குறித்து. இது நம்ம நினச்சது இது கிடையாது, இதான் சரின்ற ஒரு கன்வின்ஸ் ஆகிறோம். உள்ளத்தில் ஒரு சமாதானம் உண்டாக்குது. அப்படித்தானங்க சில மக்களுக்கு சுகத்தை குறித்து பேசுவதற்கு நிறைய வசனம் எடுத்து காமிக்கணும். இங்கே கர்த்தர் சுகமாக சித்தம் சொல்லியிருக்கிறா, இங்கே சுகமாக சித்தம் சொல்லி நிறைய வசனத்தை காமிச்சதுக்கு அப்புறம் தான் ஆமாம் அப்படின்னு ஒரு கன்வின்ஸ் ஆகுது. அதே நேரத்தில் செழிப்பை குறித்து நிறைய வசனங்களை காமிச்சதுக்கு அப்புறம் தான் செழிப்பு தேவ சித்தங்கிற ஒரு கன்வின்ஸ் ஆகுது. பிபிடி போடு. அதான் முதல் காரியம், ஒரு காரியத்தை குறித்த கன்வின்ஸ் ஆகிறது. கன்வின்ஸ்னா மேக்கிங் சம்ஒன் பிலீவ், ஒருவனை விசுவாசிக்க வைப்பது. இது இல்லை, சாட்ஜிபிட்லேயே போட்டிருக்கு. சும்மா அடித்து பார்த்தேன். கன்வின்ஸ், கன்விக்ஷன், கன்வர்ஷன், கன்செப்ஷன் 3 வார்த்தையை அடித்து பார்த்தேன். கன்வின்ஸ்னா ஒருத்தனை விசுவாசிக்க வைப்பது. கன்விக்ஷன்னா ஒரு காரியத்தை குறித்து ஸ்ட்ராங் பிலீஃப் பண்ணுவது. கன்வின்ஸ் அதோ சமாதானம் ஆகிறது மட்டும் இல்லை, 2வது காரியம் போட்டிருக்கல, எ ஸ்ட்ராங் பிலீஃப், அ ஃபர்ம் கான்ஃபிடென்ஸ் அபவுட் something. It can also mean the act of being proven guilty in law. மேலே மட்டும் பார்த்துக்கிறோம். strong belief of firm confidence about ஒரு காரியத்தை குறித்த ஒரு உறுதியான ஒரு விசுவாசம், ஒரு நம்பிக்கை. அப்புறம் a complete change from one state belief or from to another. ஒரு செயலிலிருந்து இன்னொரு செயலாக மாறுகிறது. முதல்ல ஒரு காரியத்தை கேட்கும்போது கன்வின்ஸ் ஆகிறோம். 2வது காரியம் கன்விக்ட் ஆகிறோம். 3வது காரியம் கன்வர்ஸ் ஆகிறோம், மாறுகிறோம். மாறினதுக்கப்புறம் அடுத்த முக்கியமான காரியம் கன்செப்ஷன் நடக்கணும். கன்செப்ஷனாக மனதில் ஒரு கருத்தரிப்பு நடக்கணும். சத்தியத்தை கேட்குறோம், சேர்த்ததுக்கப்புறம் ஆமாம் இதான் சத்தியம் என்பதை குறித்த ஒரு உறுதி நிச்சயம் வருது. உறுதி நிச்சயம் வற்றது மட்டுமல்ல, அதை உறுதியாக விசுவாசிக்கிறோம். உறுதியாக விசுவாசிக்கிறது மட்டுமல்ல, ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு போகிறோம். எதை நம்பணுமோ அதுலேருந்து டோட்டலாக மாறுறோம். அது மட்டும் கிடையாது, மனதில் அதை கருத்தரிக்க ஆரம்பிக்கிறோம். கன்செப்ஷன் சிலருக்கு உடனே நடந்துடும், சிலருக்கு 6 மாதம் கழித்து நடக்கும். ஏன்னா அதை குறித்த எந்தவித சந்தேகம் இல்லாமல் மனதில் கருத்தரிக்குது. யோவான் திருப்போ, யோவான் 17:17, நம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். நம்முடைய வசனமே சத்தியம். சத்தியம் ஒன்று தான் நம்மை பரிசுத்தப்படுத்துது. பரிசுத்தப்படுத்தினா செட்டப்பாட் பண்ணுது, வேறு பிரிக்குது, செப்பரேட் பண்ணுது. இருளிலிருந்து நம்மை செப்பரேட் பண்ணுகிறது, வியாதியிலிருந்து நம்மை செப்பரேட் பண்ணுகிறது, மன அழுத்தத்திலிருந்து செப்பரேட் பண்ணுகிறது. இங்கே சொல்கிறார், நம்முடைய சத்தியத்தினால் அவர்களை பரிசுத்தமாக்கும்னா அவர்களை முற்றிலுமாக வேறு பிரிக்கிறது. வசனம் கேட்குறோம், கேட்ட உடனே அதை கன்வின்ஸ் ஆகிறோம், அது குறித்த கன்விக்ஷன் ஆகுது, அப்போ கன்வெர்ட் ஆகிறோம். அப்படி முழு உறுதி இருந்துச்சுன்னா பிசாசு விதைத்த எந்த எண்ணங்களும் இல்லாமல் ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு மாவோம், இருளிலிருந்து வெளிச்சத்துக்குள்ளே வருவோம், தரித்திரத்திலிருந்து செழிப்புக்குள்ளே வருவோம், மன அழுத்தத்திலிருந்து சந்தோஷத்துக்குள்ளே வருவோம். எப்படின்னா சத்தியத்தினாலே. யோவான் 8:31, இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீசராயிருப்பீர்கள், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியம் விடுதலையாக்கும். பொய் என்ன செய்யும்? பொய் அடிமைப்படுத்தும். பிசாசு பொய்யினால தான், வஞ்சகத்தினால தான் நம்மை அடிமைப்படுத்துகிறான். சில மக்கள் சத்தியம்னு நினைக்கிறாங்கன்னா மக்களை குற்றப்படுத்துகிறதா சத்தியம் நினைக்கிறாங்க. கர்த்தர் உன்னை நேசிப்பார், அன்பு செலுத்துவார், உன்னை ஆசீர்வதிப்பார், உன்னை விடுதலையாக்குவார், அப்படி பேசணும்னா அது கிருபை. ஆனால் கர்த்தர் உன்னை அடிப்பார், நொறுக்குவார், கர்த்தர் உன்னை நிராகரிச்சிருவார், கர்த்தர் உன்னை வாந்தி பண்ணுவார்னு சொன்னோம்னா அது சத்தியம். நீங்கள் ஒரு இடத்துல ஒரு பிரசங்கத்தை கேட்குறீங்க, பிரசங்கத்தை கேட்ட உடனே உங்களுக்குள்ள மனதில் ஒரு விடுதலை அப்படி வரலன்னா நீங்கள் கேட்டது சத்தியம் கிடையாது. கேட்ட உடனே ஒரு பயம் உண்டாகுது,
ஒரு தயக்கம் உண்டாகுது, ஒரு அவமானத்தின் உணர்வு உண்டாச்சுன்னா நீங்கள் கேட்டது சத்தியம் கிடையாது, நீங்கள் கேட்டது பொய்யே கேட்டிருக்கீங்கன்னு அர்த்தம். யோவான் 14 போவோம். யோவான் 14:6. அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியும் ஜீவனுமாக இருக்கிறேன், என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். இயேசு இல்லாமல், சத்தியம் இல்லாமல் ஒருவனும் தேவனிடத்தில் வர முடியாது. இயேசு இல்லாமல் யாரும் ரட்சிக்கப்பட முடியாது. அதே மாதிரி இயேசு இல்லாமல் ஒவ்வொரு காரியத்தை குறித்த தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதுன்னு உங்களுக்கு தெரியாமல் தேவனிடத்தில் போக முடியாது. இப்போ தேவனிடத்தில் போன அன்புள்ள பிதாவை இயேசு நாமத்தில் வருகிறேன்னு சொல்கிறது மட்டும் இல்லை, முதல்ல உங்களுக்கு என்ன வேணும்னு தெரியணும். கர்த்தர்ட்ட போய் ஒரு காரியத்தை பெறணும், கர்த்தரிடத்தில் ஒரு அற்புதத்தை பெறணும் என்றால் நீங்கள் இயேசு இல்லாமல் தேவ சமூகத்தில் போகிறது மட்டும் இல்லை, சத்தியம் இல்லாமல் தேவனிடத்தில் ஒன்றையும் பெறவும் முடியாது. முதல்ல ஒன்றும் தெரியாத காலத்தில் கர்த்தர் கிருபையாக கொடுப்பார். இயேசு பல இடத்துல வரும் பொழுது, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறான்னு கேட்டார். அப்போ அவரிடத்துல போக வேண்டும், விடுதலையாக வேண்டும் என்றால் சத்தியத்தை குறித்து அறிவு இருக்கணும். வேதம் சொல்லுகிறது, சத்தியம் சில வசனம் காமிக்கிறேன். வேதம் சொல்லுகிறது யோவான் 1:14, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராக இருந்தார். அவர் கிருபையினால் நிறைந்திருந்தார், அதே நேரத்தில் சத்தியத்தினால் நிறைந்திருந்தார். நம்ம வந்து ஒரு கிருபையை போதிக்கக்கூடிய சபை இல்லையா? நீங்களாம் என்னன்னு கேட்குறாங்க இல்லையா? நம்மளாம் கிரேஸ் ரேஸ், கிருபையின் இனம் இல்லையா? ஒரே இனம்தான் நாங்கள், வேற இனம் கிடையாது. கிருபை விசுவாசிக்கிறோம். கிருபை என்ன செய்கிறது? கிருபைன்னா என்னன்னு சொல்லல, கிருபை என்ன செய்கிறது? கிருபை வந்து நம்ம எம்பவர் பண்ணுகிறது, ஒரு காரியத்தை செய்யக்கூடிய எம்பவர் பண்ணுகிறது. மாம்ச பலத்தினால் செய்ய முடியாதை தேவனுடைய பலத்தினால் செய்ய வைக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், 3 முறை கேட்கிறார், கர்த்தர் சொன்னார், என் கிருபை உனக்கு போதும். கிருபை வந்து மாம்ச பலத்தினால் எதை செய்ய முடியாதோ அதை கர்த்தருடைய பலத்தை கொண்டு செய்ய உதவி செய்கிறது. சத்தியம் என்ன செய்கிறதுனால், சத்தியம் எல்லா பிரச்சனையும் தான் நம்ம விடுதலை ஆக்குகிறது. வசனத்தை படிக்கும்போது எப்படி படிக்கணும்னா, இது மனுஷ ஒப்பீனியனாக பார்க்கக்கூடாது. சில மக்கள் சொல்லுவாங்க தெரியுமா, உங்கள் பிரசங்கத்தை கேட்டேன், நீங்கள் சொல்கிற தாட்டு நல்லா இருக்கும்பாங்க தெரியுமா? நீங்கள் சொன்ன தாட்டு வந்து இது வரைக்கும் அப்படி இந்த தாட்டு நான் யாருமே கேட்டது கிடையாது, நீங்கள் புது தாட்டாக சொன்னீங்க. நான் பேசுகிற தாட்டு கிடையாது, நான் பேசுகிறது ட்ரூத்து. நான் பேசுகிற என்னுடைய ஒப்பீனியன் கிடையாது, நான் பேசுகிறது கர்த்தருடைய வார்த்தை. நான் சொன்னது புரியுதுங்களாங்க? தாட்டு வேற, தாட்டு வந்து நானே சில காரியங்களை சிந்திக்கலாம். நான் பேசுகிறது தாட் கிடையாது, ஒப்பீனியன் கிடையாது, கர்த்தருடைய வார்த்தை. 1 தெசலோனிக்கர் 2:13 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், நான் உங்களிடத்துலேருந்து பேசும் பொழுது அதை மனுஷ வார்த்தையாக பார்க்காமல் தேவனுடைய வார்த்தையாக பார்த்தீங்க, அது மெய்யாவே தேவனுடைய வார்த்தை தான், விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே அது யாருக்கு இது? அவர் ஒரு வசனம் சொன்னாருங்க, இன்றைக்கி நம்மளை குறித்தே பேசிட்டாரு அப்படின்னா நீங்கள் நான் பேசுகிறதா பார்க்குறீங்க. இங்கே வரும்போது நான் உங்களை குறித்து நான் பேசவே மாட்டேன், சத்தியத்தை பேசுகிறேன். அது சத்தியம் நினச்சோம்னா அது நம்ம விடுதலையாக்கும். திரும்பி பார்ப்போம், 2 தெசலோனிக்கர் வாங்க. சத்தியம் எவ்வளோ முக்கியம்னு சொல்கிறேன். விடுதலையாக்கப்படுவது, பிசாசின் பிடியிலிருந்து விடுதலையாக்கப்படுவதற்கு சத்தியம் தேவன் கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஆயுதம். 2 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம், 2 தெசலோனிக்கர் 2:7 வாசிக்கிறேன். அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுது கிரியை செய்கிறது, ஆனாலும் தடை செய்கிறவன் நடுவிலிருந்து நீக்கப்படும் முன்னே அது வெளிப்படாது. நீக்கப்படும் பொழுது அக்கிரமக்காரன் வெளிப்படுவான். இந்த அக்கிரமக்காரன் வெளிப்படுவான்ங்கிறது தமிழ் அப்படின்னு போட்டிருக்கு. நீங்கள் ஆங்கில பேப்பர் குறிப்பாக NLTயில் பார்த்தீங்கன்னா த லாலஸ் ஒன் இருக்கு. லாலஸ் ஒன்னா சட்டம் இல்லாதவன் அல்லது சட்டத்துக்கு புறம்பானிக்கிறவன், வேறு விதமாக வார்த்தைக்கு புறம்பானிக்கிறவன். பைபிள் சொல்லுது, இப்பொழுதும் அந்த அந்தி கிறிஸ்து ஆவி செயல்படுகிறது இருக்கு இல்லையா? யார் ஒருவர் வசனத்துக்கு விரோதமாக நிற்கிறார்களோ அவர்களெல்லாம் அந்தி கிறிஸ்து கிடையாது. அந்தி கிறிஸ்துடைய ஆவி மனதில் செயல்படும். ஒரு விசுவாசிக்கு அந்தி கிறிஸ்துவின் ஆவி செயல்பட முடியுமா? உள்ள செயல்பட முடியாதுங்க, மனதில் செயல்பட முடியும். எப்பப்பெல்லாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாக நாம் நிற்கிறோம் என்றால் அது வந்து பிசாசு நம்மை சிக்க வைப்பதற்கு அவன் பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆயுதமாக இருக்கு. கீழே வாசிப்போம், 9ஆம் வசனம், எப்படி அவன் மக்களை சிறைப்பிடிக்கிறான் இருக்கு கீழே. அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை சாத்தானுடைய செயலின்படி சகல வல்லமையோடும் அடையாளங்களோடும் பொய்யான
அற்புதங்களோடும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளே அநீதியினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடும் இருக்கும். அதாவது அந்தி கிறிஸ்துடைய செயல்கள் எப்படி இருக்கும்? அற்புதம் இருக்கும், அடையாளம் இருக்கும், பொய்யான அற்புதம் இருக்கும். அப்புறம் சொல்றாரு, கெட்டு போறவர்களுக்குள்ளே அநீதியினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடும் இருக்கும். ரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமல் போனபடியால் அப்படி நடக்கும். ஏன் பிசாசு வஞ்சிக்கிறான், பிசாசு ஏமாத்துறான்? ஏன்னா அவங்க சத்தியத்தின் மேல இருக்க அன்பு கிடையாது. சத்தியத்தை சொன்னால் அவங்க ஏற்றுக்கொள்வதற்கோ சத்தியத்தை அங்கீகரிப்பதற்கோ அவர்களுக்கு வாஞ்சை கிடையாது கீழே. ஆகையால் சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கினைக்குள்ளாக்கப்படும்படிக்கு பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்குள்ளே அனுப்புவான். பொய்யை தான், ஏன்னா சத்தியத்தை அவங்க ஏற்றுக்கொள்ள விருப்பம் கிடையாது, அதை அங்கீகரிக்க மனசில்லை. அதனால் அவர்கள் பொய்யை விசுவாசிக்கக்கூடிய ஒரு நிலை உண்டாகுது. 11 சொல்கிறாரு, சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும். சத்தியத்தின் மேலே அவங்களுக்கு ஆசை கிடையாது, அவர்களுக்கு அநீதியின் மேலே ஒரு ஆசை, தீராத பற்று. இப்போ ரட்சிக்கப்பட்டிருக்கோம்னா சத்தியத்தின் மேலே நமக்கு தீராத ஆசை இருக்கணும். அவன் அநீதியில் பிரியப்படுகிறான், நாம் சத்தியத்தில் பிரியப்படுகிறோம். ஒவ்வொரு காரியத்தை குறித்து சத்தியம் என்ன சொல்லுகிறதுங்கிறதுல சத்தியத்தோடு ஒரு கவனன்ட் ரிலேஷன்ஷிப் இருக்கணும். பொய்யை ஒவ்வொரு காரியத்தை குறித்து பிசாசு என்ன சொல்கிறானோ, சுகத்தை குறித்து பொய், குடும்பத்தை குறித்த பொய், பொருளாதாரத்தை குறித்து பொய், பிசாசு சொல்கிற ஒவ்வொரு பொய்யும் டிவோர்ஸ் பண்ணணும், அதை அத்து விடணும். அதுக்கும் எனக்கும் சம்பந்தம் கிடையாதுன்னு சொல்லணும். அதே நேரத்தில் முழு இருதயத்தோடு சத்தியத்தோடு கவனன்ட் ரிலேஷன்ஷிப்பில் வரணும். அதன் மேலே பிரியமாக இருக்கணும், வாஞ்சியாக இருக்கணும். சொல்கிறது கவனிக்கிறீங்களா? திரும்பி சொல்கிறாரு 11ஆம் வசனம் திரும்பி, சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரிக்கப்படுகிற யாவரும் ஆக்கினைக்குள்ளாக முடி. ஒரு காலத்தில் ரட்சிக்கப்பட்டிருக்கோம், ஒரு காலத்தில் ரட்சிக்கப்படாமல் இருந்தோம். இந்தம்மா அப்போ பாவம் செஞ்சோமா, இப்போ இல்லைங்க, அப்போ பாவம் செஞ்சோம், இப்போ பாவம் எங்க பொய் சொல்லக்கூடாதுங்க. பாவம்னா உபச்சாரம் பண்ணுறது, வேசித்தனம் பண்ணுறது, திருடுறது மட்டும் இல்லைங்க, எல்லாமே பாவம் தான். ஒரு பொய் சொன்னீங்க அப்படின்னா என்னது? பாவம். முன்னாடி இருக்க பாவத்துக்கும் இப்போ இருக்கிற பாவத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இப்போ பாவமே செய்ய முடியாதுன்னு பைபிள் சொல்லவே இல்லை. பாவமே செய்ய முடியாது, அதாவது சின்லெஸ் பெர்ஃபெக்ஷனுக்குள்ளே வந்துட்டோம், பாவம் செய்ய முடியாத ஒரு நிலைக்கு வந்துட்டுன்னு பைபிள் சொல்லவே இல்லை. இன்னமும் பாவத்தில் விழ முடியும், சொதப்ப முடியும். முன்னாடி பாவம் செய்யும்போது உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். பாவத்தில் சந்தோஷம் இருக்கா இல்லையாங்க? பைபிள் சொல்லுதுங்க, அநித்தியமான பாவ சந்தோஷம் இருக்கு. பாவத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கா? இருக்க போய் தானங்க செய்யவே வைக்கிறான். அது எந்த சந்தோஷம் இல்லைன்னா செய்ய வைக்க மாட்டான். அது ஒரு சந்தோஷத்தை காமிக்கிறான், பா இதை செய், இதில் ஒரு சந்தோஷம் இருக்குங்கிறான். முன்னாடி அதில் ரொம்ப சந்தோஷம் இருக்கும், இப்போ நமக்கு சந்தோஷம் இருக்காது. அது செஞ்ச உடனே வேதனை இருக்கும். நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோங்கிறதுக்கு ஒரே அடையாளம் என்ன? பாவத்தில் நம்ம பிரியப்பட மாட்டோம், அநீதத்தில் நம்ம பிரியப்பட மாட்டோம், அநீதத்தில் நம்ம வேதனைப்படுவோம். அதுலேருந்து வெளியே வர வேண்டும் என்று நம்ம விரும்புவோம். அதில் இருக்கக்கூடாது, இப்படி வாழக்கூடாது, கர்த்தருக்கு பிரியமாக வாழணும், தேவனுக்கு பிரியமாக வாழணுங்கிற ஒரு ஆசை இருக்குல்லையா? இருக்க போய் தாங்க சர்ச்சைக்கே வரோம், இருக்க போய் தாங்க வசனம் கேட்குறோம். ஆனால் அநேக நேரத்தில் பிசாசு என்ன போய் சொல்லுவானா, இதுலேருந்து நீ வெளியே வரவே முடியாதுமா, நீ என்னதான் செஞ்சாலும் நீ வெளியே வர முடியாதுமா. அப்போ தான் சத்தியம் வேணும். அப்போ தான் என்ன நிலையில் இருந்தாலும் நீங்கள் சத்தியத்தை விசுவாசிக்கணும், சத்தியத்தின் மூலம் ஆசை இருக்கணும். நான் பாவி இல்லை, நான் தேவனுடைய பிள்ளை, இப்பொழுதும் தேவனை நேசிக்கிறார், இப்பொழுதும் தேவன் என்னை விட்டு விலகலை, என்னை கைவிடலை, என் மேலே பிரியமாக இருக்கிறாருன்னு சத்தியத்தின் மேலே நீங்கள் பிரியமாக இருந்தீங்கன்னா அந்த வெளியே வந்துடலாம். ஆனால் குற்ற உணர்வு வந்துருச்சு, சத்தியத்தை விட்டு நீங்கள் விலகுறீங்கன்னா உங்களை தொடர்ந்து பெர்மனண்ட்டாக பிடிச்சி வச்சுருவான். நீங்கள் பாவம் செஞ்சாலும் நீங்கள் பாவி கிடையாது, அப்படித்தானே? இப்போ நம்ம நீதிமானுங்க. நீதிமான்னா என்ன? நான் சொல்லலை, தேவன் சொல்கிறாரு.
நீதிமான் என்ன? பாவமே செய்யாதவனை போல பார்க்கிறார். ஃபாதர் எழுதினார் பார்த்தீங்களா, பாவமே செய்யாமல் பார்க்கிறார் பரமபிதா. அதான் நீதிமான்னு அர்த்தம். ஜஸ்ட் அஸ் இஃப் ஹி ஹஸ் நெவர் சின்ட். அப்படி தான் கர்த்தர் பார்க்குறாரு. கர்த்தர் பார்க்குறது மாதிரி நீங்கள் பார்த்துட்டீங்க, நீதியில் சந்தோஷப்படுறீங்க அப்படின்னா பிசாசு உங்களை பிடிக்கவே முடியாது. அவனோட பிடியிலேருந்து வெளியே போயிடலாம். நான் சொன்னது புரியுதுங்களா? ஆனால் சத்தியத்தின் மேலே உங்கள் ஆசை இல்லை, குற்ற உணர்வு வந்துருச்சு, சபைக்கு வர்றதை விரும்பலை, வசனம் கேட்க விரும்பலைன்னா உங்களை பொய்யிலேயே நிரந்தரமாக சிக்க வச்சுருவான். மார்க் திருவோம். மார்க் 8:31 சிலுவைக்கு போகிறத குறித்து பேசுகிறாரு. அல்லாமலும் மனுஷகுமாரன் பல பாடுகள் பட்டு மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் ஆகாதம் என்று தள்ளப்பட்டு கொல்லப்பட்டு 3 நாளைக்கு பின்பு உயிர்த்தெழுந்திருக்க வேண்டியதென்று அவர்களுக்கு போதிக்க தொடங்கினார். இந்த வார்த்தை அவர் தாராளமாக சொன்னார். அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய் அவரை கடிந்து கொள்ள தொடங்கினார். யாரை கடிந்து கொள்றான்? சத்தியத்தை கடிந்து கொள்றான். மீட்கப்பட வேண்டும், மனிதன் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் சிலுவைக்கு போக வேண்டும், ரத்தம் சிந்த வேண்டும், 3ஆவது நாள் பரமேற வேண்டும். அவரை தனியாக கடிந்து கொண்டு போய் இது உமக்கு இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, இது உனக்கு சம்பவிக்க கூடாதுங்கிறான். நீங்கள் ரத்தம் இல்லாமல் பரலோகம் போக முடியாது, ரத்தம் இல்லாமல் தேவனோட ஆசீர்வாதங்களை பெற முடியாது. சத்தியத்தை அவன் ஏற்றுக்கொள்ளல, சத்தியத்தை கடிந்து கொள்கிறான். இப்போ நான் ஒரு சத்தியத்தை உங்கள்கிட்ட போதிக்கிறேன்னு வச்சுங்களேன், இது வரைக்கும் உங்களுக்கு தெரியலை. நீங்கள் என்னை பார்த்து நீங்களாம் ஒரு போதகனா கள்ள போதகன்னு சொல்லக்கூடாது. நான் சொன்னது புரியுதுங்களா? ஒரு ஆண்ட்ரூ மார்க்ஸ் சொல்கிறார், பிரசங்கம் பண்ணும்போது ஒருத்தன் அப்படியே மூஞ்சியில் காரி துப்பியிருக்கான். அப்படியே இவன் காரி துப்பலை, இவரை தனியாக கொண்டு போய் கடிந்து கொள்றான், திட்டுறான். சத்தியத்தை அவன் ஏற்றுக்கொள்ளலை, சத்தியத்துக்கு எதிர்த்து நிற்கிறான். கிளம்ப அவர் திரும்பி தம்முடைய சீசரை பார்த்து பேதுருவை நோக்கி, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ தேவனுக்கேற்றவைகளை சிந்தியாமல் மனுஷனுக்கேற்றவைகளை சிந்திக்கிறாய் என்று சொல்லி அவனை கடிந்து கொண்டார். இந்த இடத்துல கடிந்து கொள்கிறார். இயேசுவை 3 முறை மறுதலிச்சார். அப்போ கடிந்து கொண்டாரா? அப்போ கடிந்து கொள்ளலை. அவனை பார்த்தாரு, அவனை சந்திச்சாரு, அவனை நேசிச்சாரு, அவனுக்கு அப்பம் கொடுத்தாரு, அப்பம் கொடுத்து அவனுக்கு திரும்பி ஊழியத்தில் அவனை ரெஸ்டோர் பண்ணார். இந்த இடத்துல பிசாசுடைய சித்தத்துக்கு இசைவாக பேசுகிறான், தேவனோட சித்தத்துக்கு இசைவாக பேசலை. நம்ம இந்த பூமியில் இருக்கிறோம். பூமியில் கர்த்தர் எதுக்கு வச்சிருக்கிறார் என்றால் தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக கர்த்தர் நம்மை வச்சிருக்கிறார். தேவ சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்றால் தேவனோட சித்தத்துக்கு நான் அப்படியே இணங்கணும், கீழ்ப்படியணும். இங்கே சொல்கிறாரு, எனக்கு பின்னால் போ சாத்தானேங்கிறார். இவர் இன்னைக்கு சொன்னது மாதிரி விசுவாசியை நம்ம சொல்லிட முடியுமா? சொல்ல முடியாது, சிந்திக்கவே முடியாது. ஏன்னா அவன் தேவனுக்கு ஏற்ற விதத்தில் சிந்திக்கலை, பிசாசுக்கு ஏற்ற விதத்தில் சிந்திக்க ஆரம்பிக்கிறான் கீழே. பின்பு அவர் ஜனங்களையும் தம்முடைய சீசர்களையும் தம்மிடத்தில் அழைத்து, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்த நிமித்தமாகவும் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை ரட்சித்து கொள்வான். இது நமக்கு எல்லாருமே தெரியும் இல்லையா? தன் ஜீவனை இழந்து, தன்னுடைய கீழான ஜீவனை இழக்கிறவன் மேலான தேவனுடைய ஜீவனை பெற்றுக்கொள்வான். தான் ரட்சிக்கப்படுகிறோம். ரட்சிக்கப்பட்டிருக்கும்போது நம்முடைய ஜீவனை இழக்கிறோம், அவருடைய ஜீவனை பெற்றுக்கொள்கிறோம். அது மட்டும் கிடையாது, அந்த உள்ள இருக்கிற ஜீவனை மட்டும் இல்லை, தாட் லைஃப் இருக்கு பார்த்தீங்களா, எண்ணங்களின் ஜீவன் இருக்கு இல்லையா, அந்த எண்ணங்களின் ஜீவனையும் நம்முடைய எண்ணங்களை இழந்து அவருடைய எண்ணத்தை எப்போ ஏற்றுக்கொள்கிறோமோ அப்போ தான் விடுதலை ஆக முடியும். சொன்னது புரியலையாங்க? அதாவது எண்ணங்கள் ஒரு ப்ராசஸ் இருக்கா? எண்ணத்துக்கு உயிர் இருக்காங்க, எண்ணத்துக்கு உயிர் இருக்குங்க. இன்னைக்கு இருக்கிற பார்க்குற அத்தனையும் என்னங்க எதன் மூலமாக வந்துச்சு? எண்ணத்தின் மூலமாக வந்துச்சு. நம்முடைய எண்ணங்களை இழந்து அவருடைய எண்ணத்தை எவன் ஏற்றுக்கொள்கிறானோ அங்கீகரிக்கிறானோ அவன் தான் விடுதலை ஆவான். வெறும் ரட்சிப்பு மட்டும் கிடையாது, தொடர்ந்து ப்ரோக்ரஸ் ஆகி போவதற்கு கீழே
மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பான். ஆதலால் உபசாரமும் பாவம் உள்ள இந்த சந்ததியில் என்னை குறித்தும் என் வார்த்தை குறித்தும் எவன் வெட்கப்படுவானோ அவரை குறித்தும் அவர் வார்த்தை குறித்தும், அவரையும் ஒரு வார்த்தையும் ஒன்றா வச்சு பேசுகிறார். என்னை குறித்தும் என் வார்த்தை குறித்தும் எவன் வெட்கப்படுவானோ அவனை குறித்தும் மனுஷகுமாரனும் தம் பிதாவின் மகிமை புரிந்தவனாய் பரிசுத்த தூதரோடு வரும் பொழுது வெட்கப்படுவான் இருக்கு. இயேசு பூமியில் வாழ்ந்தபோது, கவனிங்க, இயேசு பூமியில் வாழ்ந்தபோது அன்னைக்கு இருந்த உடன்படிக்கையின் மக்கள், யூத மக்கள், அவர்களுக்கும் அவருடைய எண்ணங்களுக்கும் இடையே இவருடைய எண்ணம் வருவதற்கும் இடம் கொடுக்கவே இல்லை. நான் சொன்னது புரியுதுங்களாங்க? அவங்க மனதில் சில எண்ணங்கள் இருந்துச்சு, சில சிந்தைகள் இருந்துச்சு. இவர் சொன்ன எண்ணங்கள், இவருடைய வார்த்தைகள் அவர்களுக்குள்ளே போவதற்கு அவர் இடம் கொடுக்கவே இல்லை. நான் சொன்னது புரியுதுங்களா? அதனால தான் பழைய ஏற்பட்ட பரிசுத்தவங்களை கொண்டாங்க. அவங்க நினைக்கிற மாதிரி இல்லைன்னா அவங்களை கொன்னே வருவாங்க. இவரையும் கொல்ல நினைச்சாங்க. ஏன் நினைச்சாங்கன்னா இவர் நினைக்கிறது மாதிரி அவங்க நினைக்கல. வெற்றி பெறணும், ஜெயமாக வாழ வேண்டுமென்றால் நான் என்ன நினைக்கிறேன்னு என்ன நினைக்காமல் என்னுடைய எண்ணங்களை கீழே போட்டுட்டு ஆண்டவரை நீர் ஒருவரே சத்தியபரன்னு நினைச்சோம்னா விடுதலையாக முடியும். இல்லாட்டி என்னுடைய எண்ணத்தை பெருசாக நினைச்சோம்னா வெற்றி பெற முடியாது. அதனால தான் அப்போஸ்தலர் பவுல் 11 அதிகாரம் மீட்பை குறித்து பேசுகிறார். 12ஆம் அதிகாரம் எங்கே ஆரம்பிக்கிறான்னா தாட்டில் ஆரம்பிச்சிடார். மனம் புதிதாக்கப்படுகிறத கொண்டு வரார். மைண்ட் ரெனியூவல் ஏற்படலை, மனம் புதிதாகவில்லை என்றால் பிசாசு கொண்டு வருகிற ஆயுதங்களை கீழே போடவும் முடியாது, நம்ம ஜெயிக்கவும் முடியாது. எபேசியர் சொல்றார் இல்லையா, அந்த புதிய மனிதனை தரித்து கொள்ளுங்கள். பழைய எண்ணங்களை வெளியே தள்ளணும், அதே நேரத்தில் புதிய எண்ணத்தை உள்ள வைக்கணும். மத்திய 4ஆம் அதிகாரத்தில் ஒரு யுத்தம் இருக்கு இல்லையா? அந்த யுத்தம் இன்னைக்கு நம்ம மனதில் வந்துகிட்டே இருக்கிறது. நம்முடைய போர் ஆயுதங்கள்ங்கிறார் இல்லையா? போர் ஆயுதத்தில் முக்கியமான ஆயுதம் கர்த்தருடைய வார்த்தை இல்லையா? 3ஆம் அதிகாரத்தில் இயேசு ஞானஸ்நானம் எடுக்கிறார். பிதாவாகிய தேவன் பேசுகிறார், நீ என்னுடைய நேசகுமாரன், இவர் மேல் பிரியமாக இருக்கிறேன் என்று கர்த்தர் பேசுகிறார். அவர் பேசின வார்த்தைக்கு விரோதமாக 4ஆம் அதிகாரத்தில் பிசாசு கவுண்டர் பண்ணுறான். அவர் கேட்ட வசனம் என்ன? எங்க அப்போ ஒரு வசனம் கேட்டாருங்க. என்ன வசனம் கேட்டாரு? நீ நேசகுமாரன், உண்மையிலே பிரியமாக இருக்கிறேன். 4ஆம் அதிகாரத்தில் சோதனை எங்கே வந்துச்சு? என்ன வந்துச்சு? அவர் என்ன வார்த்தை கேட்டாரோ அந்த வார்த்தைக்கு விரோதமான சோதனை வந்துச்சு. 3 சோதனையும் என்ன சோதனை? நீ தேவனுடைய குமாரனையானால், நீ தேவனுடைய குமாரனையானால், தேவனுடைய குமாரனை. 3 சோதனையும் அவர் கேட்ட வார்த்தைக்கு விரோதமான சோதனை வந்துச்சு. நான் சொன்னது புரியுதுங்களா? வசனத்தை கேட்டு போறீங்களா? கேட்டு போனோன்னு என்ன வசனத்தை கேட்டோமோ அதே சோதனை தான் வரும். முதல் ஆதியாமத்தில் ஒரு சோதனை வந்துச்சா? என்ன சோதனை வந்துச்சு? இந்த மரத்தின் கனியை சாப்பிட்ற நாள்லே அதான் அவனுக்கு கிடைச்ச வார்த்தை. சோதனை எங்கே வந்துச்சு? அந்த வார்த்தையில் தான் வந்துச்சு. பிசாசு எப்பொழுதுமே எப்போ நம்ம சோதிப்பான்னா எந்த வார்த்தையை கேட்டோமோ அதே வார்த்தையை சந்தேகப்பட வைப்பான். எந்த கேட்டுப்பாங்க, அந்த சர்ச்சுக்கா போனீங்கம்மா, எதை கேட்குறோமோ அதுக்கு விரோதமாக சந்தேகப்பட வைப்பான். நமக்குள்ள ஒரு காரியத்தை கன்வின்ஸ் ஆன பார்த்தீங்களா? ஏன் ஒரு காரியத்தை பலமுறை பல விதத்தில் ஒரே காரியத்தை பேசுனா கன்வின்ஸ் ஆகணும், அப்புறம் கன்விக்ட் ஆகணும். நான் முற்றிலுமாக அதை குறித்து விசுவாசிக்கிறேன், கன்விக்ட் ஆகணும். அதை கன்செப்ஷன் ஆகிறதுக்கு முன்னாடி பிசாசு நான் அபார்ட் பண்ணிடுவான். அதனால தான் சத்தியத்தில் நீங்கள் எந்த அளவுக்கு உறுதியாக இருக்கணுமோ அந்த அளவுக்கு உறுதியாக இருந்தால் தான் விடுதலையாக்கப்பட முடியும். 1000 பேர் 1000 காரியம் சொன்னாலும் நான் கர்த்தருடைய வார்த்தை விசுவாசிக்கிறேன் அப்படி உறுதியாக நின்னோம்னா அவர் ஜெயிச்சாரு, ஜெயமாக வெளியே வந்தார். ஜெயிச்சார்லங்க. அதே போல தான் நாமளும் ஜெயிக்கணும். இயேசு பிசாசை ஜெயிச்சாருன்னு சொல்கிறோம் இல்லையா? இயேசு பிசாசை ஜெயித்த இடம் கொல்கதாங்கிற இடத்துல ஜெயிச்சான். கொல்கதா மலை சொல்கிறோம் இல்லையா? கொல்கதான்னா மண்டை ஓடுன்னு அர்த்தம் தானே? கொல்கதான்னா மண்டை ஓடு தான்.
பிளேஸ் ஆஃப் ஸ்கல்லுன்னு அர்த்தங்க கொல்கத்தான. அவர் பெரிய பிசாசை ஜெயிச்சிட்டாரு. இப்பவும் ஒவ்வொரு நாளும் சிலுவைக்குள்ள போகணும். சிலுவைக்குள்ள போய் இந்த மண்டைக்குள்ள குடம் குடையுது பார்த்தீங்களா அந்த எண்ணங்களை, அந்த எண்ணத்தை கொண்டு போய் அங்கே வச்சுட்டு அங்கே மீட்பில் அவர் வச்சிருக்கிற எண்ணங்களை கொண்டு வந்து ரீப்ளேஸ் பண்ணணும். எண்ணத்தை ஜெயிக்க வேண்டும் என்றால் ஒவ்வொரு நாளும் எண்ணங்களை ரீப்ளேஸ் பண்ணிட்டே இருக்கணும். இந்த ஒரு எண்ணம் வந்த உடனே, அதனால தான் சொல்றாரு, எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்தவர்களாக இருக்கணும். தமிழில் கிறிஸ்துவுக்குன்னு இருக்கு, சில ஆங்கிலம் உள்ள டு தி ஒபீடியன்ஸ் ஆஃப் கிரைஸ்ட், இந்த கிறிஸ்துவின் கீழ்ப்படிதலுக்கு கீழ்ப்படிதல் இருக்கு. சிலுவையில் என்ன செஞ்சாரோ அந்த எண்ணத்துக்கு, இந்த எண்ணத்தை கொண்டு வந்து சிலுவைக்கு போகணும். அங்கே இந்த எண்ணத்தை வச்சுட்டு இன்னொரு எண்ணத்தை எடுத்து, அந்த எண்ணத்தை வச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னாலும் திரும்பி இன்னொரு எண்ணம் வந்துடும். மைண்ட் ரெனியூவல்ல ரொம்ப முக்கியமானதுன்னா எண்ணத்தை நீக்கிறதில்ல, இன்னொரு எண்ணத்தை உடனே எடுக்கணும். இல்லைங்க நான் கொலை செய்ய மாட்டேன், நான் ஒன்றும் இல்லைங்க. விபச்சாரம் செய்யாத இருப்பாயின் இருக்கு இல்லையா, விபச்சாரம் செய்யாத இருப்பா, விபச்சாரம் செய்யாத இப்போ 100 முறை சொல்லுங்க. விபச்சாரம் செய்யக்கூடிய எபிலிட்டியை பிசாசு கொடுப்பான். நீ எதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ, சிலர் சொல்லுவாங்க இல்லைங்க, அந்த ஒரு குரங்கு கதை சொல்லுவாங்க இல்லையா, மாத்திரை படம் மட்டும் குரங்கு மட்டும் நினைக்காதீங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா. என்ன இப்போ குரங்க நினைச்சு இப்போ என்ன எதுக்கு நினைக்க சொன்னார்? இப்போ மனசில் முதல்ல என்ன வரும்? மாத்திரை எடுக்கும்போது குரங்கு தான் வரும். நான் உன்னை நினைக்கக்கூடாதுங்கிறது பதில் இல்லை, எதை நினைக்கணுங்கிறது தான் பதில். எதை சிந்திக்கணும், எதை மனதில் வைக்கணும், எதை யோசிக்கணுங்கிற முக்கியம். மக்களுக்கு பிரச்சனை, மக்களுக்கு காரியம் என்னென்னா ரிலீஃப் ஆயிடணும், விடுதலை ஆகக்கூடாது. கர்த்தர் விரும்புகிறது ரிலீஃப் கிடையாது, கர்த்தர் விரும்புகிறது விடுதலை. ஒரு காரியத்திலேருந்து விடுதலை ஆகும், ரிலீஃப் ஆகிறது மட்டும் இல்லை, திரும்பி அது வராத அளவுக்கு விடுதலை ஆகணும். தரித்திரத்திலேருந்து விடுதலை ஆகணுமா? அப்படின்னா தரித்திரி எண்ணத்தை டெய்லி தள்ளிகிட்டே இருக்கணும். உங்களுக்கு ஒரு 5 லட்சம் வருது, லாபம் வருது, கர்த்தர் சொல்லுவார் 1 லட்சத்தை கர்த்தர் கொடுன்னா, ஐயோ 1 லட்சம் அதுக்கு 5000 கொடுத்தா போதாது, தரித்திரியம் போகாது. ஏன் போகாதுன்னா, நீங்கள் இந்த உலகத்தில் வந்த எண்ணங்கள் அதை நீங்கள் கர்த்தரோட எண்ணத்தை கொண்டு ரீப்ளேஸ் பண்ணவே மாட்டீங்க. ரீப்ளேஸ் ஆகாத வரை, தரித்திரி எண்ணத்தை தூக்கி கர்த்தரோட எண்ணத்தை வைக்காத வரை சக்ஸஸ் ஆகவே முடியாது. நிறைய மக்கள் என் பொருளாதாரத்தில் வெற்றி பெறல தெரியுமா? அவங்களுக்கு கர்த்தர் சொல்றது துணிஞ்சு அவங்களாம் செய்ய முடியாது. 1000 காரியங்கள் யோசிப்பாங்க, இப்படி கொடுத்துட்டா என்ன ஆகுறது, அதுக்கு என்ன ஆகுறது, இதுக்கு என்ன ஆகுறதுமாங்க. அவங்க கர்த்தர் செயல்படவே விட மாட்டாங்க, அவங்க நல்லா செயல்படுவாங்க. இருக்கிறது தரித்திரி எண்ணம். வேண்ட வாரங்க, நேற்று கூட ஒரு பையன் கூப்பிட்டான், அது அவன் ஏமாத்துறதை கூப்பிட்டான். அப்புறம் முதல்ல போட்டுறப்பான்னே, அப்புறம் திரும்பி கூப்பிட்டு ஒன்று சொன்னேன், அதுக்குன்னா அவன் ஏமாத்திட்டான். சொல்லி நிறைய ஏமாத்துற காசுக்கு, அதனால அவங்க பாஸ்டர் இப்போ ஜிபே நம்பர்லாம் போட்டோம்னா காசாக வருமா, சில காசு கேட்குறாங்க 80 பேர் ஃபோன் அடிச்சு. நேற்று காலைல 7 மணிக்கு வந்து கூப்பிட்றான், ஒரு 300 ரூபா கொடுங்க. மதியம் 11 கடை திறந்தவொடனே போகணுமா நினச்சானு தெரில, 300 ரூபா கொடுங்கண்ணா, ஊழியம் செய்கிறாங்க எங்கள் அம்மாண்ணா. சரி அனுப்பிடுறேன்ப்பா. நீ திரும்பி சொன்னேன், உங்கள் அம்மாவை கூப்பிட சொல்லணும், அனுப்பிடுறேன்ட்டு. நான் எங்கள் அம்மா அதுக்குண்ணா, அம்மா எனக்கு கூப்பிட சொல்ல உடனே காசு கொடுத்துறப்பான்னு. திடீர்னு வச்ச உடனே எனக்கு மனதில் வச்சுக்கோ, அம்மா அவர்கிட்ட கூப்பிட சொல்லு. காசு கொடுக்குற தப்பு இல்லை, கொடுத்துடலாம், அது என்ன ரிலீஃபு. வேணும் கேட்குறீங்க, பாஸ்டர் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, கரண்ட் பில்லு கூட கட்டுறதுக்கு முடியல, ஃபீஸ் பிடிங்கிட்டு போயிட்டான் அப்படின்னா, நான் கரண்ட் பில்லு என்ன மாதம் கடைசிறக்கே வாங்கி கொடுத்துருவேன். ஆனால் உங்களுக்கு முன்னாடி 1 மணி நேரம் பேசுவேன் நான், 1 மணி நேரம் உட்காந்து பேசுவேன். ஒழுங்காக விதைப்பியா, கர்த்தரை கனப்படுத்துவியா, கர்த்தரை வாழ்க்கையில் முதல்ல வைப்பியான்னு கேட்பேன். இல்லை எனக்கு அது வேணாம் பாஸ்டர், எனக்கு முதல்ல இந்த காசை கொடுங்க. நீங்கள் கேட்குறது ரிலீஃபு, நான் பேசுகிறது விடுதலை. நிறைய மக்கள் ரிலீஃப் ஆகிடணும். நான் ரிலீஃப் ஆக விரும்பலை, நீங்கள் விடுதலையாக விரும்புகிறேன். விடுதலை ஆகணும்னா அந்த எண்ணத்தை நீங்கள் தூக்கி எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு முறையும் உங்கள் அப்பா நடந்தது, உங்கள் உலகத்தில் நடந்தது, மற்றவங்க சொல்லிக் கொடுத்தது அத்தனையும் ரீப்ளேஸ் பண்ணிட்டே இருக்கணும். அதான் மைண்ட் ரெனியூவல். மனம் புதிதாகிறது ஒரு நாள் நடக்கிற காரியம் இல்லைங்க, லைஃப் லாங்காக நடக்கிற ஒரு ப்ராசஸ்ஸு. அப்போ லைஃப் லாங்காக எண்ணம் வந்துட்டு இருக்குமா? அப்போ லைஃப் லாங்காக எண்ணங்களை மாற்றிட்டே இருக்கணும்.
சக்ஸஸாக இருக்கணுமா? நான் ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு டெஸ்ட்டு கொடுக்குறேன் உங்களுக்கு. என்னங்க, நாளையிலேருந்து இல்லாட்ட முடிஞ்சவொன்னே இன்னையிலேருந்து தனியாக போய் ஒரு 1/4 மணி நேரம், ரொம்ப வேணாம், கரெக்டாக 15 நிமிஷம் பைபிளில் கர்த்தர் நமக்காக சொல்லியிருப்பார் பார்த்தீங்களா, அந்த வாக்குத்தத்தங்களை மட்டும் 15 நிமிஷம் சிந்திங்க. வேறு எதையுமே சிந்திக்காமல் மீட்பில் அவர் சம்பாதித்து வச்சிருச்சோ சுகத்தை குறித்தோ, செழிப்பை குறித்தோ, குடும்ப நல்வா குறித்தோ, ரட்சிப்பை குறித்தோ, ஏதோ ஒரு காரியத்தை 15 மினிட்ஸ் அதை மட்டும் சிந்திங்க. சிந்திக்க ஆரம்பிக்கும் போது ஸ்டவ் அணைச்சிட்டானா அப்படின்னு என்ன வருங்க. நீங்கள் சிந்திக்க நினைக்கும் போது, ஐயோ காலையில் ஃபோன் பண்ணுன்னு சொன்னே, ஃபோன் பண்ணலையே வரும். 1000 எண்ணங்கள் அப்படி வந்து அட்டாக் பண்ணுங்க. பண்ணுமா பண்ணாதா? கட்டாயம் பண்ணும். அதான் சோத்திரம் 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 சொல்லிட்டு 1000 எண்ணங்கள் போகிறதில்ல. உங்கள் மைண்டில் வேறு எந்த எண்ணம் வராமல் கர்த்தரோட எண்ணத்தை மட்டும் 15 மினிட்ஸ் உள்ளே வச்சுட்டிங்கன்னா நீங்கள் வந்து சக்ஸஸ் ஆகிறதுக்கான ப்ராசஸ்குள்ளே வந்துட்டீங்கன்னு அர்த்தம். நான் சொன்னது புரியுதுங்களா? ஆனால் வாயில் வசனத்தை சொல்கிறீங்க, வாக்குத்தை சொல்கிறீங்க, ஆனால் மனது முழுக்க அப்படியே ரோமிங்கில் இருந்துச்சுன்னா எண்ணங்களை வச்சு அட்டாக் பண்ணிட்டே இருக்கான்னு அர்த்தம். இவ்வளோ வாக்குத்தத்தை சொன்னேன், இவ்வளோ வசனம் சொன்னேன், ஏன் ஜெயிக்கலைன்னா இங்கே யுத்தம் ஒன்று நடந்துக்கிட்டே இருக்கு. அந்த யுத்தத்தில் கண்டினியூஷன் அடி வாங்கிட்டு இருக்கோன்னு அர்த்தம். அதான் மனம் புதிதாகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான காரியம். பிலிப்பியர் சொல்கிறாரு, கடைசியாக சகோதரரேங்கிறாரு, உண்மையுள்ளவைகளோ, ஒழுக்கமுள்ளவையவோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, ஒரு லிஸ்டே சொல்கிறாரு. அவைகளையே சிந்திச்சுக்கணும், வேற எதையும் சிந்திக்காத. வேற என்ன வரும் சிந்திக்காத. அப்படி சிந்திக்காமல் இருந்தீங்கன்னா சக்ஸஸ் வர முடியும். நான் எல்லாத்தையும் சிந்திச்சுட்டு ஜெபம் பண்ணேங்க, அந்நிய பாஷை பேசினேன், உபவாசம் இருந்தேன், வர்ற எண்ணங்கள்லாம் அப்படி காட்டு முன்னாடித்தனமா அந்த காட்டு கழுத போகும் தெரியுமா? எசேல சொல்றாரு, உண்மே உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பியிருக்கிறபடினால் பூர்ண சமாதானத்துடன் காத்துக்கொள்வின்னு இருக்கு. நீங்கள் சரியானதை சிந்திச்சிங்களான்னு எப்படி தெரியும் உங்களுக்கு? நீங்கள் சிந்திச்சது கரெக்டு தான், நம்ம 1/4 மணி நேரம் சிந்திச்சது சூப்பரா அப்படின்னு எப்படி தெரியும் உங்களுக்கு? சந்தோஷமும் ஆவியின் மாம்ச சிந்தை மரணம், ரோமர் 8:6. ஆவியின் சிந்தையே ஜீவனும். அது முடிஞ்சவொன்னு ஒரு பீஸ் இருக்குது, ஒரு சமாதானம் இருக்குன்னா கர்த்தரோட எண்ணத்தை சிந்திச்சிட்டேன்னு அர்த்தம். அது முடிஞ்சதுக்கப்புறமா இன்னும் எனக்கு பாரமாக தான் இருக்குது, இன்னும் கவலையாக தான் இருக்குது, இன்னும் எனக்கு அப்படி திகில் அடிக்குதுன்னா பல எண்ணங்கள் வந்து அட்டாக் பண்ணிச்சுன்னு அர்த்தம். கொலோசியர் வாசிப்போம். கொலோசியர் 1, கொலோசியர் 3:1. நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாசத்தில் வீற்றிருக்கும் இடத்திலுள்ள மேலானதையே தேடுங்கள், பூமியில் உள்ளவைகள் அல்ல மேலானவைகளையே நாடுங்கள். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. மேலானதை நாடுங்கள்ங்கிறாரு, மேலானதை தேடுங்கள்ங்கிறாரு, அப்புறம் மேலானதை நாடுங்கள்ங்கிறாரு. ரோமர் 6 சொல்கிறாரு, உங்களை கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்களாக எண்ணிக்கொள்ளுங்கள்ங்கிறாரு. நான் மரிச்சிட்டேன் அப்படி என்றது மட்டுமல்ல, அதுக்கப்புறம் எனக்கு என்ன நடந்துச்சுங்கிறது என்னணும். இப்படி எண்ணிக்கொள்ளுங்கள்னா நான் இதை எண்ண மாட்டேங்கிறது மட்டும் இல்லை, நான் இன்னொரு காரியத்தை எண்ணணும். யோசுவால சொல்கிறார் இல்லையா, இந்த நியாயப்பிரமாண புத்தகம் வாய் விட்டு பிரியாத இருப்பதாக இரவும் பகலும் இதே சிந்திச்சு கொண்டிருந்தீங்கன்னா அப்பொழுது வழியை வாய்க்க பண்ணுவாய். கேட்கணும், கேட்ட உடனே மனதில் ஒரு சத்தியம் வெளிச்சம் அடிக்கும், இருள் இதெல்லாம் சரியில்லை, இப்படி வாழணுங்கிற ஒரு அறிவு உண்டாகும். அறிவு உண்டானோன்னா உள்ள யுத்தம் நடக்க ஆரம்பிச்சிடும். மனதில் நம்முடைய எண்ணத்துக்கும் தேவனுடைய எண்ணத்துக்கும் இடையே ஒரு யுத்தம் நடக்கும். ஆனால் என்றைக்குமே மனம் திரும்புகிறோமோ இல்லை, மனம் திரும்புதுன்னா எண்ணத்தை மாற்றுறது மட்டும் இல்லை, லைஃப் ஸ்டைலே மாற்றணும். மாற்றாத வரை அது டிஸ்போஸ் ஆகாது, திரும்பி உள்ளே வந்துகிட்டே இருக்கும். கடைசியாக ஒரு வசனம் படித்து முடிப்போம். யோவான் 3ஆம் அதிகாரம், யோவான் 3:16. யோவான் 8 சொல்கிறாரு, என்னை விசுவாசிக்கிறவன் ஒரு நாளும்
என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடவாமல் ஜீவ ஒளி அடைந்திருப்பான்ங்கிறாரு. 12ஆம் வசனத்தில் மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல். இருளிலே நடக்க மாட்டோம்னா எந்த தீமையும் செய்ய மாட்டேன்னு சொல்லி கிடையாது, ஆனால் அது வாழ்க்கை முறையாக இருக்காது. நடக்க மாட்டோம்னா லைஃப் ஸ்டைலாக இருக்காது. அதுலேருந்து வெளியே வர நினைப்போம், மனம் திரும்ப நினைப்போம், கர்த்தருக்கு பிரியமாக வாழணுங்கிற வாஞ்சை இருக்கும். யோவான் 3:16 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தள்ளி உலகத்தில் அன்பு கூர்ந்தார். கீழே உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். எதற்கு அனுப்பினார்னா, மக்களை கண்டம் பண்ணுவதற்காக இல்லை, குற்றப்படுத்துவதற்காக இல்லை, மக்களை விடுவிப்பதற்காகவே அனுப்பினார். என்னையும் கர்த்தர் ரட்சிப்பதற்காக தான் அனுப்பினார். ரட்சிக்கிறதுனா பாகவத்திலிருந்து இல்லை, எல்லா தீமையிலிருந்தும் தவறான எண்ணத்திலிருந்தும் மக்களை விடுதலையாக்க முடியாதான் கர்த்தர் ஒவ்வொரு பிரசங்கியாரை அனுப்புகிறார். கீழே அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான், விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனாய் இராதபடியினால் அவன் ஆக்கினை தீர்ப்புக்குட்பட்டாயிற்று. கீழே ஒளியானது உலகத்தில் வந்திருந்தும் மனுஷனுடைய கிரியைகள் பொல்லாதவர்களாக இருக்கிறபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கலும் இருளை விரும்புகிறதே ஆக்கினை தீர்ப்புக்கு. ஏன் ஆக்கினை தீர்ப்புக்குள்ள காரணமாக இருக்குன்னா, அவங்க ஒளியை விரும்பலை. எதை விரும்புகிறாங்க? இருளை விரும்பும். கர்த்தர் எதுக்கு வந்தார்? விடுவிக்க வந்தார். ஏன்? இன்னைக்கும் ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டாச்சு, கர்த்தருடைய பிள்ளையாக மாறியாச்சு, நீதிமான் ஆயிடுச்சு, பரிசுத்தாவினால் சீல் அடிக்கப்பட்டாச்சு, பரலோகம் நிச்சயம், தேவனுடைய பிள்ளைங்கிறது நிச்சயம். ஏன் இன்னைக்கும் பிசாசு கொடுக்குற ஆக்கினை தீர்ப்பு குற்ற உணர்வுக்குள்ளே ஏன் இருக்காங்கன்னா, அவங்க ஒளியை பார்க்கலும் இருளை விரும்புகிறாங்க. சத்தியத்தின் மேலே பெரிய விருப்பு கிடையாது. 1 மணி நேரம் பிரசங்கம் கேட்க சொல்லுங்கள், மக்கள் கேட்க மாட்டாங்க. சுருக்கமாக சொல்லுங்களேம்பாங்க. நீங்கள் என்ன சொன்னீங்களோ அப்படியே 2 வார்த்தையில் சுருக்கமாக சொல்லுங்கள். ஏன் என்ன 10 டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரா நீங்கள்? அப்படி கையெழுத்து போட்டு அன்றைக்கி சொன்னாங்களே, ஒரு சகோதரி தான் என்ன சொன்னாங்க, அவளுக்கு மூச்சு விடுறதுக்கே நேரம் இல்லைனாங்க. அப்போ எப்போ வருவா நேட்டே நான் அப்படி மூச்சு விட நேரம்லாம் இருக்கீங்க. பார்ட் டைம் வேற மூச்சு விட்றாங்களா? கீழே 20 முடிப்போம். பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பயக்கிறான், தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியினிடத்தில் வராதிருக்கிறான். பொல்லாங்கு செய்ய விரும்புகிற எவனும் ஒளியை பயக்கிறான். நம்ம ஒளியை பயக்கலை, ஒளியை நேசிக்கிறோம். ஒளியை நேசிக்கிறோம்னா சத்தியத்தை நேசிக்கிறோம். சத்தியத்தை நேசித்தோம்னா எல்லா பகுதியிலிருந்து விடுதலை ஆகும். மனம் திரும்பணும் என்றால் மனதை மட்டும் இல்லை, லைஃப் ஸ்டைலை மாற்றணும். இப்படி போகிறோம், இப்படி போகாமல் இப்படி போவோம்னு நினச்சோம்னா சக்ஸஸாக வாழணும். அதில் சத்தியத்தின் மேலே தீராத பசி இருக்கணும், வாஞ்சை இருக்கணும். ஏன்னா சத்தியம் மட்டும் தான் நம்ம விடுதலையாக்கும். சத்தியத்தை கண்டு நம்ம டோட்டலாக விற்று போட்டோம்னா ஜெயமாக வாழணும். ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட்டு 1 மணி நேரம், குறைஞ்சது 2 மணி நேரம், 3 மணி நேரம், 4 மணி நேரம் கேட்டிங்கன்னா எண்ணத்துக்குள்ளே அந்த எண்ணம் போயிட்டே இருக்கும், திரும்பி போகும். அது அப்புறம் பிசாசு கொண்டு வருகிற எண்ணம், மக்கள் சொல்கிற எண்ணம், அதுக்கு விரோதமாக இந்த எண்ணம் தூக்கி நிற்கும். நீ என்ன சொல்லு, நான் கேட்க மாட்டேன், வசனத்தை தான் கேட்போம். அப்புறம் அவன் சொன்னதுக்கு விரோதமாக தர்க்கம் பண்ணுவோம். இல்லை, வசனம் இப்படி தான் சொல்லுது, அவருடைய தழும்புகளாக நான் சுகமானேன்னு சொல்லுது. பிசாசு 1000 எண்ணங்களை கொண்டு வருவான். கொண்டு வந்தோன்னு வசனம் சொல்ல, நான் சுகமானேன், நான் தரித்திரியம் கிடையாது, கடல்லாம் அடைச்சி கடன் கொடுப்பேன் அப்படின்னா அந்த எண்ணத்துக்கு விரோதமாக நீங்கள் இன்னொரு எண்ணத்தை உருவாக்கிட்டீங்கன்னு அர்த்தம். அந்த எண்ணம் ஸ்ட்ராங்காக ஆயிடுச்சுன்னா பிசாசு உள்ள நுழையவே முடியாது. அதுக்கப்புறம் கர்த்தர் உங்களுக்கு அரணான கோட்டையாக இருப்பார். அப்புறம் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கின்னு இருக்கு இல்லைங்களா, அந்த நிலைக்கு வரணும்னா எங்கே ஆரம்பிக்கிற? எண்ணத்தில் ஆரம்பிக்கிறது. ஜெபிப்போம். பிதாவே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்களுக்கு செய்திருக்க எல்லா விதமான கிருபைகளுக்காக, எல்லா விதமான தயவுகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை உயர்த்துகிறோம், உம்மை கனப்படுத்துகிறோம். உடைய தயவுள்ள கரம், உடைய ஆளுகை, உடைய பிரசன்னம் எங்கள் வாழ்க்கையின் எல்லா பகுதியிலும் இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிப்பீராக. எங்களை ஆட்கொண்டு நடத்துகிற தேவன் எல்லா தீமைக்கும் எங்களை விலக்கி ஜெயமோடு நடத்த சித்தமாக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம்.
சத்தியத்தை அறிகிற அறிவில் நாங்கள் வளர உதவி செய்வீராக. சத்தியத்துக்கு எதிர்த்து நிற்கிற ஜனங்களாக இல்லாமல், சத்தியத்தோடு யுத்தம் பண்ணுகிற மக்களாய் இல்லாமல், சத்தியத்துக்கு இணங்குகிற மக்களாய், சத்தியத்தை சிந்திக்கிற மக்களாய் எங்களை மாற்றுறதுக்காக நன்றி. பிசாசு கொண்டு வர எந்த எண்ணத்தையும் மனதில் சிந்திக்காமல் அதை சிறைப்படுத்தி, கர்த்தருடைய எண்ணத்தையே எங்கள் மனதில், எண்ணங்களில், சிந்தைகளை ஆழமாக வைத்து காத்து கொள்ள உதவி செய்வீராக. எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள்ளும் சொல்லப்பட்டிருக்கிறத இருதயத்தை காத்து கொண்டு மனதில் வருகிற எல்லா எண்ணங்களையும் சிறைப்படுத்தி புதிய எண்ணங்களை தொடர்ந்து வைத்துக்கொண்டே வாழ உதவி செய்வீராக. ஆசீர்வதிப்பீராக. இந்த கரம் எங்கள் மேலே இருக்கட்டும், கிருபை எங்கள் மேலே இருக்கட்டும். இதை கேட்குற இந்த சத்தியத்தோடு பிரயாணம் பண்ணக்கூடிய ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிங்க. நம்மளோட தயவு கிருபை பரிபூர்ணமாக இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆளுகை செய்வீராக. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனோட அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் நம் அனைவரோட கூட இன்றைக்கும் என்றைக்கும் கிறிஸ்துவின் வருகை மட்டுமே இருப்பதாக. ஆமென். கர்த்தரோட ஆசீர்வதித்து எல்லா தீமைகளுக்கு விலக்கி காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய தயவுள்ள முகத்தை உங்களுக்கு பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்களுக்கு பிரசன்னமாக்கி சமாதானம் கட்டளையிட கடவர். கர்த்தரோட ஆசீர்வதித்து ஜீவனோடு சுகத்தோடு தீர்காயுசோடு ஒரு நோயும் ஒரு பலவீனமும் அணுகாமல் எல்லா தீமையை அகற்றி ஜெயத்தோடு 120 ஆண்டுகளுக்கு மேலாக வாழ வைப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.